ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் எடப்பாடி பழனிசாமி. பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஓபிஎஸும் திமுகவும் இணைந்து தேர்தல் கொண்டுவர சதித்திட்டம். அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. ஓசூர் அருகே எருதுவிடும் நிகழ்ச்சி, ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி நேற்று பதவியேற்றார். அவருடன் 30 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இதனிடையே புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்ததற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றிகளையும் தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வமும் திமுகவும் இணைந்து தேர்தலை மீண்டும் கொண்டுவர சதித்திட்டம் தீட்டுவதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் திமுக சேர்ந்து தேர்தலை கொண்டுவர சதித்திட்டம் தீட்டியதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சதி திட்டத்தை முறியடித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமைச்சராக பதவியேற்ற பின் கூவத்தூர் சென்ற அவர் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடியநாயக்கநல்லூரில் ஓ பன்னீர்செல்வத்தின் அலுவலகம் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மதியம் சுமார் 30 பேர் கொண்ட கும்பல் ஒன்று போடி சுப்புராய நகரில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு அலுவலகம் முன்பு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர்களை கிழித்தனர். பின்னர் அலுவலகத்திற்குள் புகுந்து அங்கு இருந்த பிளாஸ்டிக் நாற்காலிகளை உடைத்து எரிந்தனர். அப்பொழுது அலுவலகத்திற்குள் இருந்து சத்தம் கேட்டு வெளியில் வந்த போடி நகர மாணவரணி செயலாளர் மீதும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் கிடைத்து டிஎஸ்பி தலைமையில் போலீசார் அங்கு சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஓ பன்னீர்செல்வத்தின் அலுவலகம் அருகில் உள்ள போடி நகர செயலாளர் ஏசி பாலமுருகன் அவரது வீட்டிலும் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அவரது காரின் பக்கவாட்டு கண்ணாடி உடைந்துள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது யாருக்கும் ஆதரவில்லை என்று திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மறைந்த திமுக பிரமுகர் சண்முக சுந்தரம் என்பவரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி நாளை சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பிற்கு கோருகிறார். முதலமைச்சராக பதவியேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கூறியுள்ளதை அடுத்து வரும் 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுகிறது. இந்த நிலையில் 15 தினங்களுக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டம் நாளை கூடுவதாக அறிவிப்பு வெளியானது. இது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை செயலாளர் ஆபூமி ஜமுதீன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் பேரவையின் அடுத்த கூட்டத்தை பிப்ரவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு கூட்டியுள்ளார் என்றும் அப்பொழுது அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு, எருதாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கப்பட்ட பின்னர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் முறைப்படி நடத்தப்பட்டு வருகிறது. வட மாநிலங்களில் எருதாட்ட நிகழ்ச்சிகள் கிராம மக்கள் விழாவாக கொண்டாடி வருகின்றனர். ஓசூர் அருகே உள்ள புக்கசாகரம் கிராமத்தில் பாரம்பரிய எருதுவிடும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் புக்கசாகரத்தை சுற்றியுள்ள ராமச்சந்திரம், பேரம்பள்ளி, அத்திமுகம், சூளகிரி மற்றும் கர்நாடகா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் மடக்கி பிடித்து அடக்கினர். கொல்லைப்புறமாக வந்து ஆட்சியை கைப்பற்றுவதை முறியடிப்போம் என்று அமைச்சர் க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்.
ஜெயலலிதாவின் சீரிய ஆட்சி மீண்டும் மலர தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டு அனைத்து எம்எல்ஏக்களும் ஒற்றுமையாக இருந்து குடும்ப ஆட்சி வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டப்படி தவறு என்று இன்று டெல்லியில் தேர்தல் கமிஷனரிடம் 10 எம்பிக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் நல்ல முடிவு வரும் என்று எண்ணுகிறோம். தர்மத்தில் வாழ்வதனை சூது கவ்விய காலம் மாறி மீண்டும் தர்மம் வெல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். கொல்லைப்புற வழியாக கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்றும் முயற்சியை ஜெயலலிதாவின் ஆன்மா பலம் கொண்டு முறியடிப்போம் என்றும், கூவத்தூரில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் வாக்களிக்க வரும்போது ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு வாக்களிப்பார்களே தவிர ஒரு குடும்ப ஆட்சிக்கு நிச்சயமாக வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தின் தத்துப்பிள்ளை நான் என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் காங்கிரசிடம் இருந்து விடுபட்டது என்றார். உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலை ஒட்டி ஹர்டோய், பாரபங்கி ஆகிய இடங்களில் நேற்று நடைபெற்ற பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது உத்தரப்பிரதேச மக்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிக்க முடிவு செய்து விட்டனர் என்றும், இங்கு காவி பெருங்கடலே திரண்டு வந்திருப்பதை பார்த்துள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மும்பையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நடிகருக்கு 29 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வெளி மாநிலத்தில் பதிவு செய்துவிட்டு சொகுசு காரை மும்பையில் ஓட்டிய எந்திரன் பட வில்லன் நடிகருக்கு 29 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வெளி மாநிலத்தில் பதிவு நாட்டிலேயே மும்பையில் சாலை வரி அதிகமாகும். இங்கு புதிதாக வாங்கப்படும் வாகனங்களுக்கு 20% சாலை வரி விதிக்கப்படுகிறது. எனவே பலர் சாலை வரி 2 முதல் 2.5% மட்டும் விதிக்கப்படும். ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள், அது புதுச்சேரி, டெயுடாமன் போன்ற யூனியன் பிரதேசங்களில் விலை உயர்ந்த வெளிநாட்டு சொகுசு கார்களை வாங்கி மும்பையில் பயன்படுத்தி வருகின்றனர். இது சட்டவிரோதமாகும். இதனால் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் வெளி மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டு மும்பையில் ஓட்டப்பட்டு வரும் விலை உயர்ந்த சொகுசு கார்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். டெல்லியில் தொடர் குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட வழக்கில் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 2005ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாளில் தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்தன. முதலில் பஹ்ரர்கஞ்ச் பகுதியில் மாலை 5:25 மணிக்கு ஒரு பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்தது. 6 மணிக்கு கோவிந்தபுரி பகுதியில் பஸ்ஸில் குண்டு வெடித்தது. அடுத்த 5 நிமிடத்தில் சரோஜினி நகர் சந்தையில் குண்டு வெடித்தது. தலைநகரை உலுக்கிய இந்த குண்டு வெடிப்புகளில் 67 அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். இது தொடர்பான 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளில் முகமது ரஃபீக் ஷா, முகமது உசேன் பாஸ்லி, தாரிக் அகமதுதார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்குகளை டெல்லி கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்ற நிதேஷ் சிங் விசாரித்து நேற்று தீர்ப்பளித்தார். அதில் இவர்களுக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் முத்தாலக் விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த கணவர் ஒருவர் தனது மனைவியை விவாகரத்து செய்ய விரும்பினால் தொடர்ந்து 3 முறை தலாக் 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 என்று கூறிவிட்டால் மனைவியை பிரிந்து விடலாம் என்பது வழக்கத்தில் உள்ளது. ஒரே மூச்சில் முத்தாலக் சொல்வது மத ரீதியாக தடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சில மத அறிஞர்கள் ஒரே மூச்சில் முத்தாலக் கூறலாம் என்றும் கூறுகிறார்கள். குரான் கூறியுள்ள தலாக் முறையில் மனைவியை விவாகரத்து செய்ய விரும்புகின்ற கணவர் முதலில் தலாக் சொல்லி பிரியலாம், மீண்டும் சேரலாம். இப்படி 2 முறை பிரியலாம், சேரலாம். 3வது முறை தலாக் சொல்கின்ற போது அது நிரந்தர பிரிவாக அமைந்துவிடும். இந்த நிலையில் நடைமுறையில் உள்ள முத்தாலக் முறைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் சாயரா பானு என்ற பெண்ணும் மற்றொரு பலரும் வழக்கு தொடுத்துள்ளனர். மத்திய அரசும் நடைமுறையில் உள்ள முத்தாலக் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமீரக நகரத்தை செவ்வாய் கிரகத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து அமீரக துணை அதிபர் ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூன், அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் ஜாத் அல் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகில் முதல் முறையாக செவ்வாய் கிரகத்தில் அமீரக நகரம் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த திட்டம் அடுத்த 100 ஆண்டுகளில் நிறைவடைந்து செயல்பாட்டிற்கு வரும் என்றும், இங்கு வசிக்கும் மக்களை இதே வசதிகளுடன் செவ்வாய் கிரகத்தில் தங்க வைத்து அங்கும் ஒரு உயிரின வாழ்விடத்தை ஏற்படுத்துவதுதான் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் எடப்பாடி பழனிசாமி. பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஓபிஎஸும் திமுகவும் இணைந்து தேர்தல் கொண்டுவர சதித்திட்டம்.
அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. ஓசூர் அருகே எருதுவிடும் நிகழ்ச்சி, ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.